ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 4 ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 35ஓட ஸ்டேஜ் ஒர்க் ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு வருது. ஸோ அந்த ஸ்டேஜ் ஒர்க்கோட இமேஜஸ் நிறைய லீக் ஆகிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சாமி ஜெயின் ரெசில்மேனியா 35க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி சாமி ஜெயின் என்ன பண்ணாரு, ஸோ எதுக்காக அவர் ரெசில்மேனியா 35க்கு வரப்போறாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக WWEல ஸோ பல சாம்பியன்ஷிப் புதுசாக மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரா டாக் டீம் சாம்பியன், ஸோ ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன், US சாம்பியன், இன்டர் கார்டினல் சாம்பியன், ஸோ இந்த 4 சாம்பியனுமே கூட டிசைன் மாறலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ புதுசாக டிசைன் பண்ணுறதுக்காக WWE கொஞ்சம் பேர்கிட்ட டிசைனிங் ஒர்க்கை கொடுத்துருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக டீன் ஆம்ப்ரோஸ் ரொம்பவே பரிதாபமான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டி ரெஸ்லிங் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ இந்த 4 நியூஸை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். முதல் முறையாக வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 35 ஸோ இன்னும் 2 நாளே இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒர்க் ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டேஜ் ஒர்க்கோட ஒரு இமேஜஸ் போட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ரெசில்மேனியா ஸ்டேடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அதுவே டாப் ஆங்கிள் இருந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 35ஓட ரிங்கு எப்படி அமைச்சிருக்காங்க, ஸோ ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ, ஸோ ஒரு ஷார்ட் ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெசில்மேனியா ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து WWE உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ரெசில்மேனியா ஸ்டேஜத்தோட ஸோ முழுக்க இமேஜஸ்லாம் கிடைச்சிரும். ஸோ இந்த ரெசில்மேனியா இந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக சாமி ஜெயின், ஸோ சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் வெளியில் போனார். அவர் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்க இந்த நேரத்தில் ஸோ சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அதுவும் நான் இப்போ இந்த நியூயார்க்கில் இருக்கேன், அதுவும் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல ரெசில்மேனியா 35 நடக்க போதோ ஸோ அந்த மெட்லைஃப் ஸ்டேடியம் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஏரியாவில் இருந்து ஸோ அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு ஸோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்காரு. ஸோ இதனால ஸோ ஒருவேளை சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 35க்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரினா ஒரு பெரிய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சாமி ஜெயினும் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவர் வந்து இன்ஜுரி முடிஞ்சிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை சாமி ஜெயின் ரெசில்மேனியா 35க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா WWEல ஸோ புதுசாக சாம்பியன்ஷிப் மாறலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப், ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப், இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப், US சாம்பியன்ஷிப், ஸோ இது எல்லா சாம்பியன்ஷிப்பும் பழைய சாம்பியன்ஷிப் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரா விமன் சாம்பியன், ஸ்மாக் டவுன் விமன் சாம்பியன், யூனிவர்சல் சாம்பியன், WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாம்பியனையும் மாத்துறாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர் கார்டினல் சாம்பியன், ஸோ US சாம்பியன், ஸோ இது ரெண்டுத்தையும் மாற்றாமலே இருந்தாங்க. அதே சமயம் ரா டாக் டீம் சாம்பியன், ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியனோட டிசைனையும் மாற்றுறதுக்கு WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸோ WWEல இருக்க அந்த மிட் கார்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட டிசைன் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ புது டிசைனில் புது டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான டிசைன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? US சாம்பியன், இன்டர் கார்டினல் சாம்பியன், இப்போ இருக்கிற டாக் டீம் சாம்பியன்ஷிப் பெல்ட் இது எல்லாம் நல்லா இருக்கா, இல்லை இது எல்லாத்தையும் புதுசாக வேற ஒரு சாம்பியனாக மாற்றலாமா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வேற ஒரு சேனலில் வேற ஒரு சாம்பியன்ஷிப்பை உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போகிறாரு அப்படின்றது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ்க்கு ரெசில்மேனியா 35ல மேட்ச் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவருடைய கான்ட்ராக்ட் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவருடைய கான்ட்ராக்ட் முடிய போது ஸோ முடிஞ்சதோட அவர் WWE விட்டு வெளில போயிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டி ரெஸ்லிங் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் போயிருக்காரு. ரொம்பவே பரிதாபமான நிலையில் ஸோ ஒரு மேலே இருந்து டாப் ஆங்கிளில் இருந்து ஸோ அந்த மேட்சை பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் மேலே இருந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இதை நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ்
அம்ப்ரோஸ் WWE விட்டு ஸோ வெளியில் போவார் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டீன் அம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டி ரெஸ்லிங் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே ரொம்பவே சோகமாக உட்காந்து ஸோ அந்த ரெஸ்லிங்கை பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சதுனால ஸோ ரொம்பவே பரிதாபமான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் இருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஸோ டீன் அம்ப்ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு ஸோ அந்த மேட்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் பார்க்கறதுக்காக ஒரு ஆடியன்ஸாக போயிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த நான் இப்போ சொன்ன இந்த 4 நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே பரிதாபமான நிலையில் டீன் அம்ப்ரோஸ் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சாம்பியன்ஷிப் பெல்ட்டோட டிசைனை மாற்ற போகிறாங்க. ரெஸ்ல்மேனியா 35 ஸ்டேஜ் ஒர்க் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.